ஒரு பொண்ணோட கையில மந்த்லி ரூ. 1000 கிடைக்கிறனால ஒரு ஃபேமிலியோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அந்த அமௌண்ட் வந்து ரூ. 2500 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எவ்ளோ லேக்ஸ் ஆஃப் ஃபேமிலீஸோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு தெரியுமா? நெறைய அம்மாக்கள் ஸ்டில் ஒரு கொஸ்டினோட தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப ரூ. 2500 கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆசைக்கு பின்னாடி ஹியூஜ் எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் வந்து நடந்துட்டு இருக்குது. வுமன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கவர்மெண்டோட ஃபினான்ஸ்க்கு இடையில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? 1.3+ கோடி வுமன்ஸ்க்கு மந்த்லி ரூ. 2500 கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு டிசிஷனுக்காக வேண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனுவலி ஸ்பெண்ட் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வேணும்? அந்த நம்பரை கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அமௌண்ட்டை கேட்டால் இது பாசிபிளா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு அதிரடியான பிளான் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2500 வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ பணம் வேணும்? அதுக்காக கவர்மெண்ட் வந்து என்னென்ன வழி எல்லாமே இருக்கு? மந்த்லி 2500 வந்து கொடுக்கணும்னா கவர்மெண்ட்டுக்கு 30,000 கோடிக்கு மேல வந்து பணம் வேணும். அவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்னால வந்து ரைஸ் பண்ற சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் லெவலை விட அடிஷனலா 23,000+ கோடி வந்து தேவைப்படுது. ஆல்கஹாலிக் பிவரேஜ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்றது, பிசினஸ் டாக்ஸ் இவாஷன் வந்து ப்ரிவென்ட் பண்றது, டாஸ்மாக் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்றது மூலமா ஒரு சில வழி எல்லாமே இருக்குது. ஆனா சேம் டைம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூ. 2500, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ரூ. 1500 வந்து ப்ரொவைட் பண்றது தான் சம்வாட் பாசிபிளா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மந்த்தும் ரூ. 1000 தான் கிடைக்குமா? இல்ல 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரூ. 2500, அது கீழே இருக்கிறவங்களுக்கு ரூ. 1500 தான் வந்து கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியல. அந்த ரூ. 2500 உரிமை தொகை பத்தி இன்னுமே வந்து ரிவீல் ஆகாத இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதை தெரிஞ்சுக்க இந்த ஃபுல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மாசம் ரூ. 1000 வந்து கிடைச்சப்போ நிறைய உமன்ஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அதே அமௌண்ட் இப்போ ரூ. 2500 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வருஷத்துக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அந்த பணத்தை எங்கிருந்து கொண்டுட்டு வர முடியும்? மக்களுக்கு வந்து பேர்டன் இல்லாம இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏதாவது வழி இருக்கா? இதுதான் இப்ப நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்போ நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து ஸ்மால் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட இன்கம் மட்டும் நம்பி வாழ்ற நிறைய உமனுக்கு இந்த ரூ. 1000 ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப நிறைய உமன்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாக்குறுதியில சொன்ன மாதிரி ரூ. 2500 வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். மாசம் ரூ. 1000 வந்து கொடுத்துட்டு இருந்தப்போ வருஷத்துக்கு 15,000+ கோடி வந்து செலவாயிட்டு இருந்துச்சு. இந்த ரூ. 1000 1.3+ crore உமனுக்கு தான் வந்து கால்குலேஷன் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து ரூ. 2500 வந்து இன்க்ரீஸ் பண்ணனா வருஷத்துக்கு 39,000+ கோடி வருது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பினான்சியல் இயர்ல 15,000 கோடி தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலா 23+ கோடி ரூபாய் வந்து இப்போ தேவைப்படுது. இது சாதாரண அமௌண்ட் எல்லாம் இல்ல. செவரல் லார்ஜ் டிபார்ட்மெண்டோட ஆனுவல் பட்ஜெட்டுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட் தான் இது. அப்படின்னா இந்த பணத்தை கவர்மெண்ட் எங்க இருந்து வந்து கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். கரண்ட் சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்கர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது தான். குவார்டருக்கு வந்து ரூ. 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணனாதான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆவரேஜா 20 கோடி வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் ஆஃப் லிக்கர் வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்குது. அப்போ குவார்டருக்கு ரூ. 20 வந்து இன்க்ரீஸ் பண்ணனா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துல அடிஷனலா அரௌண்ட் 7,300 கோடி ரூபாய் வந்து ரெவென்யூ வரும். இதனால டைரக்டா பப்ளிக் மேல நியூ டாக்ஸ் பர்டன் வராது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். சோ ரிமைனிங் அமௌண்ட் 15,000 கோடி வந்து ஓரளவுக்கு வந்து ரைஸ் பண்ண சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல நடக்கிற முறைகேடு தான் எம்ஆர்பிக்கு மேல வந்து சேல் பண்றது. ஃபேக்டரியில இருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை கம்ப்ளீட்லி வந்து கண்ட்ரோல் பண்ணனா பர் இயர் அரௌண்ட் 3,600 crore வரைக்குமே கவர்மெண்ட்டுக்கு வந்து அடிஷனலா ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வழியில டோட்டலா 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட்னால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனா இன்னுமே வந்து தேவைப்படுது. அதுக்காக தான் பிசினஸ் டாக்ஸ் இவாஷன் வந்து ப்ரிவென்ட் பண்றது இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த 10,000 கோடி பணம் தான் கவர்மெண்டோட மக்கள்கிட்ட இருந்து பெயின் இல்லாம வந்து கலெக்ட் பண்ற டாக்ஸ். ஸோ டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா மக்கள் வந்து கொந்தளிச்சிடுவாங்க. அதனால இப்ப கவர்மெண்ட் வந்து இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பிவரேஜ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது மட்டும்தான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வர வேண்டிய ஜிஎஸ்டி டியூஸ் வந்து ப்ராப்பரா வந்து கலெக்ட் பண்றதுனால கவர்மெண்டோட லாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஈடுகட்டலாம். அதே மாதிரி பிசினஸ் ஆர்கனைசேஷனோட டாக்ஸ் இவாஷன் பண்றது சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிஸ் வச்சு மானிட்டர் பண்ணனா ஆனுவலி மோர் தென் 5,000 crore அடிஷனலா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்
ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாது மணல், கிரானைட், அது இல்லாம ஆத்து மணல், குவாரி, இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து டைரக்டா அண்ட் டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன் மூலமா ஏலம் நடத்தினா இன்டர்மீடியேட்டர்ஸ் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு அரௌண்ட் 3000 கோடியில இருந்து 5000 கோடி பெர் இயர் அடிஷனல் ரெவன்யூ வந்து கிடைக்கும். இந்த எல்லா வழி மூலமா பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18,000 கோடிக்கு மேல வந்து பணத்தை வந்து ரைஸ் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஃபினான்ஸ்ல தான் இந்த கால்குலேஷன் எல்லாமே வச்சு பார்த்தோம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 கோடிக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு 2,500 ரூபாய் வந்து கொடுக்க முடியும். ஒரே ஒரு ஸ்கீமுக்காக மட்டும் 39,000 பிளஸ் கோடி செலவு பண்றது வந்து ஈஸியான விஷயமெல்லாம் இல்ல. அதனால கொஞ்சம் பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவை வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதர் ஆல்டர்னேட்டிவ் வழியும் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிற உமன்ஸ்க்கு மட்டும் 2,500 ரூபாய், அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதாவது 21 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் உள்ள உமன்ஸ்க்கு 1,500 ரூபாய் வந்து கொடுக்கறது ஏன்னு தெரியுமா? இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணனா கவர்மெண்ட்டுக்கு ஓரளவு இந்த ஃபினான்ஷியல் பர்டன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். 50 வயசுக்கு மேல இருக்கிற உமனுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். குடும்பத்தோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுமே வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அதிகமா வந்து ஹெல்ப் தேவைப்படுற நிலைமையில தான் வந்து இருப்பாங்க. அதே டைம் வேலைக்கு போற சான்ஸ் இருக்கிற 21 வயசுல இருந்து 41 வயசு இருக்கிறவங்க வேலைக்கு போற சான்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மந்த்லி 1,500 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வயசான உமன்ஸ்க்கு வந்து அடிஷனலா வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் பர்டன் அண்டர் கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். அப்படி திவாலாகாம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா 1.3+ கோடி உமனுக்கு வந்து எல்லாருக்குமே டைரக்டா 2,500 ரூபாய் வந்து கொடுக்கறதுனால தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 39,000 கோடி ரூபாயோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஆனுவலி அரௌண்ட் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபைனலா இந்த டிபேட் வந்து வெறும் பணம் பத்தி மட்டும் கிடையாது. ஒரு அம்மாவோட மருந்து செலவு, ஒரு விடோவோட மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்ஸ், ஒரு ஏழை ஃபேமிலியோட உணவு தேவை, இது எல்லாமே வந்து டச் பண்ற விஷயமா தான் இருக்குது. அதனாலதான் 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா மட்டும் இல்லாம நிறைய பெண்களோட எதிர்கால நம்பிக்கையா வந்து மாறி இருக்குது. இப்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா உமன்ஸ்க்குமே வந்து 2,500 ரூபாய் வந்து கொடுக்கணுமா இல்ல ஏஜ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணணுமா? இந்த டிபேட் தான் கம்மிங் டேஸ்ல தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா வந்து மாற சான்சஸ் இருக்கு. ஸோ இதை டீட்டெயிலா வந்து கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க பதிவுல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. பெண்களோட கையில வந்து 2,500 ரூபாய் கிடைக்கிறனால வந்து உண்மையிலே வருமா இல்ல கவர்மெண்டோட ஃபினான்ஷியல் பர்டன் வந்து அதுக்கு தடையா வந்து இருக்குமா? 39,000 கோடி வந்து இந்த ஹியூஜ் அமௌண்ட் கவர்மெண்ட்னால ரியலி வந்து ரைஸ் பண்ண முடியுமா? இல்லனா ஏஜ் பேஸ்டு நியூ சேஞ்ச் எதுவும் வருமா? உமன்ஸோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்றது காலம் தான் சொல்லும். ஒரு அம்மாவோட கையில வந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ரா 1,500 ரூபாய் அப்படின்றது வெறும் பணமெல்லாம் இல்ல. அது ஒரு ஃபேமிலியோட நிம்மதி, ஒரு பொண்ணோட வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த ட்ரீம் வந்து ஃபுல்லி வந்து ரியலைஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதுதான் இனி கவர்மெண்டோட நெக்ஸ்ட் மூவ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து 2,500 ரூபாய் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டிசிஷன் 1 கோடி பிளஸ் பெண்களோட ஃபியூச்சரையே வந்து மாத்த போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ல வந்து ரிலீஸ் ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஹியூஜ் இம்பாக்டா இருக்கலாம். இன்னைக்கு இது ஒரு அமௌண்ட் பத்தி டிஸ்கஷன் மட்டும் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் உமன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். 2,500 ரூபாய் அப்படின்ற ஒரு கனவு வந்து நனவாகுமா இல்ல நியூ ரூல்ஸோட தான் வருமா? அந்த ஆன்சருக்காக அக்ராஸ் தமிழ்நாடு எல்லாருமே ஈகர்லி வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லட்சக்கணக்கான ஃபேமிலிஸோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆன்சர் சொல்ல போகிற அந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.